Good evening, all. Once again, welcome to my YouTube channel. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குமே மார்க்கெட் இருந்துச்சு ஆக்சுவலா. நாளைக்கு வந்துட்டு முஹராத் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அதை பத்தி நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆயிருக்குன்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடலான்ட்டு லாஸ்ட் 3-4 வீடியோஸுமே சொல்லிட்டு இருந்தது தான். ரெகுலரா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த லெவல்ஸ் பிரேக் ஆகி ஸோ 25,900 கிட்ட வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 25,907 பிரேக் ஆச்சுன்னா தான் அனதர் ஒரு லெவல் வந்து 26,137. ஸோ அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்ச் உள்ளதான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இது பிரேக் ஆனதுனால 25,900 மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இது பிரேக் ஆகிற வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அது இல்லைன்னா இதுக்குள்ளே மார்க்கெட் இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து 25,900 லெவலில் வச்சுட்டு நீங்க புட்ல வந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். இதான் நிஃப்டியோட லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் எஸ்பிஐ வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். வாங்க பார்ப்போம் அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன்றது. அந்த டைம்ல வந்துட்டு எஸ்பிஐயோட லெவல்ஸ் பாருங்க 886. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த மேஜர் பேங்க் இந்தியாவில். ஸோ அப்படின்னும் போது தாராளமா இது வந்து நீங்க வந்து ஃபண்டமெண்டலா பார்க்கவே தேவையில்லை. டூ இது வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ன்றதுனால எப்பவுமே வந்து growth இருக்கும். பட் அகைன் நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது நம்ம வந்து எப்போ ட்ரெண்ட் ஆகுதோ அப்பதான் என்ட்ரி கொடுப்போம். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நேம் ஆஃப் த கம்பெனியை வச்சு நம்ம வந்து பை பண்றது கிடையாது. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னியோட மார்க்கெட் க்ளோஸ் அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 886. அனதர் நெக்ஸ்ட் வந்து எங்க போகும் அப்படின்னா 914. நெக்ஸ்ட் அது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீடியோ 17:30 நான் போட்டிருந்தேன். அப்போ வீடியோ வந்துட்டு எஸ்பிஐ வந்து 886 இருந்தது. அனதர் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து 914 சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாருங்க கரெக்டா இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லெவலை கரெக்டா 914 வந்து டச் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அப்பவும் இப்பயும் நீங்க கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 2% ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ அப்படின்னும் போது கரெக்டா அந்த என்ட்ரி நான் லாஸ்ட் வீடியோ போட்டதை வச்சு நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால நேரத்துக்கு நீங்க வந்து ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெவலுமே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 952. இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் நான் புதுசா சொல்ல போறது கெனரா பேங்க். ஸோ கெனரா பேங்க் வந்து அதுவுமே இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கெனரா பேங்க் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் அப்போ 127. ஸோ இது ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்ட் தான். இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் இந்த லெவலை வந்து நீங்க 121 வந்து சப்போர்ட்டா வச்சுட்டு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து 147. ஸோ இது எல்லாமே ஸ்விங் ட்ரேட் தான். கொஞ்சம் லாங் டைமுக்காக நீங்க ஒரு வெயிட் பண்றதா இருக்கும். ஏயு பேங்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 9% ப்ராஃபிட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 72 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருந்தது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ 865 அனதர் லெவல் வந்து இன்னொரு 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ 893க்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ். ஸோ அகைன் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க் செக்டார்ஸுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேல மூவ் ஆகி திருப்பியும் நிஃப்டி வந்து கம்மியானதுனால இதுவுமே கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. நான் அப்போ 1023 லெவல்ல சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து 1081 கிட்ட மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அனதர் லெவல் வந்து 1151. ஸோ இதுதான் சம் ஆஃப் த ஃபியூ ஸ்டாக்ஸோட நிலவரம். இதுக்கப்புறம் வந்து முஹராத் ட்ரேடிங். நாளைக்கு ஆக்சுவலா வந்து முஹராத் ட்ரேடிங் சொல்லுவாங்க. முஹராத் ட்ரேடிங்னா நிறைய நியூ ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியாது. நியூ முஹராத் ட்ரேடிங்ன்றது என்னன்னா அது ஒரு ஆஸ்பீஷியஸ் ட்ரேடிங் டே. அது ட்ரேடர்ஸ்க்கு அது ஆஸ்பீஷியஸ் டைமும் இருக்கு அதுக்கு ஆக்சுவலா. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல வந்து நார்மலா நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம்.
அதாவது ஈக்விட்டி பண்ணிக்கலாம், கமாடிட்டிஸ் பண்ணிக்கலாம், கரன்சி பண்ணிக்கலாம், எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். இதோட முகரா நாளைக்கு ஆக்சுவலா வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் லீவ் தான். பட் ஸ்டில் முகரா ட்ரேடிங் ஆஸ்பிஷியஸ் டே டைம்னால நாளைக்கு 1:45 பிஎம்ல இருந்து 2:45 பிஎம்க்கு மார்க்கெட் ஓபன் 1 ஹவர் ஓப்பன்ல இருக்கும். அப்ப நீங்க ஏற்கனவே ப்ரீ டிசைட் பண்ணி ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி கமாடிட்டி, கரன்சி எதனா பண்றதா இருந்தா இந்த 1 ஹவர்ல நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் வந்துட்டு நாளைக்கு டியூஸ்டே அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வெனஸ்டேவும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீவ் தான். மார்க்கெட் வந்து நாளைக்கு 1 ஹவர் தான் ட்ரேட் ஆகும். வெனஸ்டே லீவு, அதோட மார்க்கெட் வந்து தேர்ஸ்டே தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.